அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நகைக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய நகைத்தொழில் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும். நகைத்தொழில் அப்படின்னா நகைத்தொழில்ல சிறு தொழில் இருந்து பெருதொழில் வரைக்கும் இருக்கு. ஒரு சின்ன நகை வியாபாரியிலிருந்து பெரிய நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு சில ஜாதகங்கள் இருக்கு. இயல்பாவே ஒருத்தருக்கு நகைத்தொழில் வரணும் அப்படின்னா அவர் ஜாதகத்துல குரு பலம் பெற்று இருக்கும். குரு ஆட்சி பெறுவது, குரு உச்சம் பெறுவது, குரு மூலத்திரிகோண ராசியில் இருப்பது. அப்ப குரு பலம் பெற்ற ஜாதகங்களுக்கும் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இயல்பாவே நகைத்தொழில் மேல ஒரு ஈடுபாடு கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒரு நகைத்தொழில் செய்து அதன் மூலம் பெரிய லெவல்ல லாபம் அடையணும், பெரிய லெவல்ல பேர் அடையணும், பெரிய லெவல்ல புகழ் அடையணும் அப்படின்னா சில கிரக அமைப்புகள் இருக்கு. அதுல தர்ம கருமாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இந்த தர்ம கருமாதிபதி யோகத்துல குரு சம்பந்தப்படும் போது, புரியுற மாதிரி சொன்னா, ஒரு கடக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான குரு, கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய், இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இணையும் போது ஒரு தர்ம கருமாதிபதி யோகம் கண்டிப்பா இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல கடக லக்னமா இருந்து 9ஆம் அதிபதியான குருவும் 10ஆம் அதிபதியான செவ்வாயும் இணைஞ்சா அவங்க கட்டாயம் நகைத்தொழில பெரிய லெவல்ல பேரடைய முடியும். ஒரு மீன லக்னம்னு வச்சுக்கணும். 9ஆம் அதிபதியான செவ்வாயும் 10ஆம் அதிபதியான குருவும் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சு மீன லக்னமா இருந்தா அந்த ஜாதகருக்கு நகைத்தொழில பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். ஒரு மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கணும். 9ஆம் அதிபதியான குருவும் 10ஆம் அதிபதியான சனியும் ஒன்னிணைஞ்சு அந்த தர்ம கருமாதிபதி யோகம் இருந்தா அந்த யோகத்தினால அவங்க நகைத்தொழில பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த நகைத்தொழில ஒரு பெரிய நிறுவனம் செய்து அந்த நிறுவனத்துல ஒரு 200-300 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு அந்த தொழில் பெரிய லெவல்ல கை கொடுக்கணும் அப்படின்னா இந்த தர்ம கருமாதிபதி யோகத்துல குரு சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகர் பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். இப்ப இயல்பாவே ஒரு மீன லக்னம், கடக லக்னம், மேச லக்ன ஜாதகங்கள் ஒரு நகைத்தொழில செய்யும் போது அவங்க பெரிய லெவல்ல அதுல புகழடைய முடியும். ஒரு ஜாதகத்துல அந்த தர்ம கருமாதிபதி யோகத்துல குரு சம்பந்தப்பட்டு அது 10ஆம் பாவத்தோடையோ 2ஆம் பாவத்தோடையோ 9ஆம் பாவத்தோடய சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகர் அந்த தொழில் மூலம் பெரிய நிறுவனத்தை உருவாக்கி ஒரு பெரிய தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. அப்ப நகைத்தொழிலுக்கான காரக கிரகம் குரு, நகையை குறிக்கக்கூடிய காரக கிரகமான குரு சனியோட சேர்ந்தவங்களுக்கும் 2ஆம் பாவத்தோடய 10ஆம் பாவத்தோடய 9ஆம் பாவத்தோடய குரு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் நகைத்தொழில் பெரிய லெவல்ல கை கொடுக்குங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. உங்க ஜாதகத்துல என்ன தொழில் அமையும், என்ன தொழில் செஞ்சா அந்த தொழில் மூலம் நம்ம லாபம் அடைஞ்சு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.